நான் வந்து மருதநாமடம் என்ற மச்சால் வீட்டை வந்தான். ஒரு 1000 ரூபா காசு செலவுக்கு வாங்கி கொண்டு வரதுக்கு பிள்ளையும் கொண்டு வந்தான். அவள் பைத்தங்க அதில் வாங்கி தரலாம்னு சொன்னுவாள். அதுதான் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அக்கா வந்து சொல்லியிருந்தா. உண்மையிலே கேட்க கஷ்டமாக இருந்துச்சு. ஆப்ரேஷன் செஞ்சுருக்கா? ஆப்ரேஷன் செஞ்சிடாக்கன்னு சொல்லி அழுகிறாக்களை அறிஞ்சிக்க நீங்கள் சிரிக்கிறீர்கள். இருக்கே சிரிப்பாக கிடக்கா. இப்போ 2வது அவற்றை பலன் கூடாதுண்டு உங்களுக்கு சொன்னாலே இப்போ நீங்கள் 3வது பிள்ளை வந்து பிறந்துட்டு உங்களுக்கு இப்போ சரிதானே. இப்போ உங்களுக்கு துன்பம் மாறிட்டுதா? இன்னும் கூடி அவைக்கு மாறிட்டு எனக்கு தான் கூடி அவைக்கு மாறிட்டு உங்களுக்கு கூடிட்டு கொஞ்சம் மாதிரி சரி ஓகே. அவன் சொன்னான் இந்த ஒரு புத்தி குறைவு மாதிரி. அப்போ உங்களுக்கு கூடன்றீங்க புத்தி உங்களை கூடன்றீங்க உங்களோட அப்படியே குறைவுன்றீங்க. ஒரு நாளைக்கு 2 அதுங்க தெளிப்பில் சொன்னவங்களா இல்லாட்டி நீங்கள் குறைச்சினா அப்படி குறைச்சினா நம்ம 3 வாட்டி வீடு பார்த்தீங்கன்னா இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு 2 மட்டும்தான் அந்த இப்போ ஆஸ்பத்திரியாக இப்போ 2 வந்துங்க. காலமே சாப்பாட்டுக்கு முன்னோ சாப்பாட்டுக்கு பின்னோம். ஆனால் என்னையே சாகிற நிலைமையில கொண்டு அட்மிட் ஆக சொல்கிறாங்க. இனி நீங்கள் எடுத்து ஐயோ அண்ணா சாப்பிட்றோம் சாப்பாடு இல்லாமல் இருக்குன்னு நான் என்னத்தை கதைக்கிறேன் சொல்லுங்க. அப்போ அதை அடுத்து நான் அப்படி சொன்னேன் ஐயோ உதவி செய்யலை குறைச்சி கொண்டு வரவங்க அது தேவையில்லை அது விடுங்க சரிதானே. இப்போ வைக்க வேண்டாம் உங்களுக்கு வருத்தம் இல்லை அதனால் இப்போ வைக்க வேண்டாம் சரிதானே. இப்போ நான் நிற்க கிலோ வண்டி போட்டு அப்புறம் நான் போனேன் அப்புறம் எடுத்து அடி லைட் 2 கேட்கக்கூடாது. அப்போ நெருப்படின்னு இருப்பீங்களே அதுவும் கேட்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் பார்க்கும்போது வந்துட்டு சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் அவங்களோட அந்த நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். 1000 ரூபா காசு போயிட்டு செலவுக்கு வண்டிக்கு வந்திருக்காங்க. அவங்க கொடுத்த மரக்கறியை தான் வச்சு சமைக்க போகிறாங்க. அண்ட் வந்து அண்ணாவுக்குமே வந்து ஒரு கொடுமையான வருத்தம் வந்துட்டு தாக்கி இருக்குது. அது இன்னும் முடிவாக இல்லை கடவுளேன்னு சொல்லி அது நல்ல மாதிரி இல்லை மாதிரி வரணுமென்னு சொல்லி நானும் உங்களுக்காண்டி வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் கீரிமலை நகுலேஸ்வரம் இடத்து தான் வந்திருக்கேன். சரியாக ஒரு 10 நாளைக்கு முன்னம் வந்து எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு ஆள் கால் பண்ணி சொல்லியிருந்தா அண்ணா அப்படி கீரிமலையில் வந்துட்டு பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்கார் ஒருக்கா போயிட்டு பாருங்கண்ணா அப்படி சரியான கஷ்டம்னு சொல்லி. அப்போ நான் கண்டிப்பாக தங்கச்சி நான் போய் பார்க்குறேன் நீங்கள் இருக்கா அந்த அட்ரஸை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அடுத்த நாளே வந்து காய்ச்சல் வந்துட்டு தெரியும் வந்து பயங்கரமான காய்ச்சல் டெங்கு. ஸோ வந்துட்டு அதால் நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது வந்து இப்போ காய்ச்சல் கொஞ்சம் இந்த சிவியர் ஆகிற டைமில் பயங்கரமாக எல்லாம் போகிற டைமில் வந்துட்டு இந்த அக்கா வந்துட்டு நான் டிரெக்டாக கால் பண்ணுறப்போ எனக்கு சொல்லியிருந்தாங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆக சொல்லி. ஸோ வந்து நான் ஹாஸ்பிட்டலில் நிற்கும்போது வந்து அக்கா கால் பண்ணியிருந்தேன். அப்போ உண்மையிலே வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போய்ட்டு அப்போ நான் சொன்னேன் என்னக்கா உண்மையிலே நாங்களும் கஷ்டமாக தான் இருக்கோம்க்கா தயவுசெய்து கால் எடுக்காதீங்க நான் 7 மண்டா வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அப்போ பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் முன்தினம் வந்து ஓரளவு ஓகே ஆகிட்டுது. ஸோ நேற்று வந்து நைட் வீடியோ போடல. அதுக்கு வந்து நிறைய மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் நான் பொய்க்க சொல்லலை. அப்போ தான் நான் யோசித்தேன் உண்மையிலே வந்து எவ்வளோ பேரை நாங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கோன்னு சொல்லி உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் போஸ்ட் கூட போட்டிருந்தேன் நான் வந்து நேற்று தினம் நான் வந்து வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி. அப்படி இருந்தும் அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ போடலேன்னு போஸ்ட் போடுறீங்க ஓகே நாங்கள் வெயிட் பண்ணாமல் தூங்கலாம். ஆனால் என்ன காரணத்துக்காக நீங்கள் போடலேன்றதை யோசித்தா தூக்கம் வராது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது மேலே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கடவுளை எவ்வளோ தூரத்துக்கு எங்களை நேசிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வரும்போது கூட ஒரு அம்மா ஒருத்தவங்களோட காய்ச்சி கொண்டு வந்தேன். ஓகே எனிவே வீடியோ போட முடியும் போனால் நான் வந்துட்டு அதில் எழுதி விடுவேன் தவிர்க்க முடியாத காரணத்தால் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு எனக்கு ஓரளவு ஓகே அண்ட் வந்து மற்ற தம்பிக்கும் ஓகே. ஆனால் ஹபிதாஸுக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது. ஸோ அது ஒரு பக்கத்தால் கொஞ்சம் கவலை. இப்போ நானும் மற்ற தம்பியும் தான் வீடியோ எடுக்க வந்தேன் நாங்கள். ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த கீரிமலையில் இருக்கக்கூடிய அந்த பிளட் கேன்சர் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த தங்கச்சிட்ட கதைச்சி ஃபோன் நம்பரை வாங்கி போட்டு கால் பண்ணி கேட்டு நான் எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்க யார் கிருஷ்ணா நான் வாண்டா ஓமன் சொல்ல நான் வந்து மருதநாமடம் என்ற மச்சால் வீட்டை வந்தான். ஒரு 1000 ரூபா காசு செலவுக்கு வாங்கி கொண்டு வரதுக்கு பிள்ளையும் கொண்டு வந்தான். அவள் பைத்தங்க அதில் வாங்கி தரலாம்னு சொன்னுவாள். அதுதான் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அக்கா வந்து சொல்லியிருந்தா. உண்மையிலே கேட்க கஷ்டமாக இருந்துச்சு. இந்த காலம் 1000 ரூபா காசு மாறி வாங்குறக்காண்டி இங்கேருந்து மருதநாமடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இங்கேருந்து போயிட்டு வரதுக்கான பஸ் காசே 250 ரூபா வரும். ஸோ போனால் இல்லை 750 ரூபா தான் மிஞ்ச போகுது. ஸோ அந்த ஒரு காசு வாங்குறக்காண்டி அவங்க போயிருக்காங்க அப்படின்றது இன்னும் வந்து இவங்களை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு மாதிரி என்னை தூண்டிச்சுது. ஸோ இவ்வளோ தான் தடை வந்தாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள்
எங்களால் செய்யக்கூடிய உதவிகளை வந்து செய்வோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து வளர்க்குறதுக்கு பாடுபட்டாலுமே இன்னும் எதிராக நிறைய பேரும் வந்துட்டு விழுத்துறதுக்கும் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம், நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செஞ்சு கண்டிப்பாக உதவி செய்வோம். எவ்வளோ தூரத்துக்கு பயணிக்கலாமோ கண்டிப்பாக நாங்கள் பயணிக்கலாம். நாங்கள் போகிற வழி சரியாக இருந்தால் ஒரு என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு வந்து அந்த அண்ணாவோடையும் அந்த அக்காவோடையும் வந்துட்டு கதைக்கலாம். அவங்களோட தற்போதைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை வந்துட்டு செஞ்சுட்டு போகலாம். அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு அவங்களோட கதைப்பம் வாங்கோ. ஸோ இதுதான் வந்து இவங்க இருந்து வாழ்கிற வீடு. அக்கா வணக்கம். இதுதானே உங்களோட சொந்த வீடு தானே இது? அதான் மாமாண்டேன்னு சொல்லி இப்போ நீங்கள் தானே இருக்கிறீங்க. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, இருக்கலாம் என்ன? ஓகே. ஸோ வந்து நான் சொன்ன அக்கா வந்து இவங்க தான். ஸோ இவங்க தான் வந்து இப்போ மருதனாவிடம் போயிருந்தாங்க ஒரு 1000 ரூபா காசு வாங்குறதுக்காண்டி. அண்ட் வந்து அண்ணாவுக்கு தான் பிரச்சனை ஏன்னா ஓகே நாங்கள் இருந்து கதைப்போம். ஸோ வந்து இவங்களோட வீடு இல்லாத காரணத்தால் அதை வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆட்டை இருந்தாலும் நீங்கள் ஒரு கொஞ்சம் கூட்டி நீட்டாக வச்சுருக்கணும். ஏன்னாண்டா சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிறீங்க, தெரியும் இப்போ டெங்கு எல்லாம் பரவுதுண்டு. சரி, அப்போ நாங்கள் இருந்து கதைப்போம் என்ன, உள்ளுக்கு இருப்போம் என்ன. தம்பிக்கும் காய்ச்சல் ஆனால் கதிரை வர இருக்குதா? 2 தான் இருக்குதா? நாங்கள் இருக்கிற பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு கதிரை அடிக்கலாம், அதே ட்ரை பண்ணி இல்லை. அப்போ நாங்கள் இதில் இருப்போம், பிரச்சனை எனக்கு கீழே இருக்கலாம், ஒரு இஷ்யூ இல்லை. இல்லை பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்து கதைச்சா தான் நாங்கள் வந்து நீட்டாக கதைக்கலாம்லாம். ஸோ அப்படி பிரச்சனை நாங்கள் இதில் இருப்போம். நாங்கள் தம்பிக்கு ஒரு கதையை கொடுப்போம், சரியா? அவர் தம்பி இருக்கட்டும் இல்லை. ஓகே, இந்த இல்லை பிரச்சனை இல்லை, வாங்க. கீழே இருக்கிறலாம் ஒரு விஷயம் இல்லை, வாங்க. ஏதாவது ஒரு சின்ன துணி ஒன்று இருந்தால் தாங்க சும்மா. சும்மா இதில் ஒரு துணி ஒன்று பிடிச்சி விட்டிங்கன்னா சரி. என்ன அந்த ஜீன்ஸ் நான் இப்போ வீட்டை போகிறா இருந்தால் எனக்கு அதுவும் தேவையில்லை. இப்போ திருப்பி வேறு இடங்களில் போக வேண்டி வேறுமென்றால ஓகே. ஆனால் நீங்கள் வாங்க இதில். ஓகே, ஆப்ரேஷன் செஞ்சுருக்கா? ஆப்ரேஷன் செஞ்சிருக்கான்னு சொல்லி அழுகிறாக்களை அறிஞ்சிக்க நீங்கள் சிரிக்கிறீர்கள். சிரிக்கா இருக்கே சிரிப்பாக கிடக்கா? என்ன கோதாடாப்பா இது? அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஆப்ரேஷன் செஞ்ச நினைக்க ஒரு சிரிப்பாக கிடக்கு. சிரிப்பை காட்டுறியோம் யாரு யோசிக்க வேண்டாம், சிரிக்கட்டாமாம்மா. ஸோ வந்து அண்ணாவுக்கு தான் வந்து பிளட் கேன்சர் அப்படின்னு உறுதி ஆகிட்டுதா? உறுதிப்படுத்திக்காங்க. உறுதி என்னென்னா இது முதல் பிளட் கேன்சர் அறிவிக்கன்னு சொன்னாங்க. பிறகு இதாண்டு சொன்னீங்க இப்போ கட்டிய கிடாக்காண்டு நெஞ்சரி கிட்ட கட்டிக்க மட்டும் எவ்வளவு நெஞ்சுக்கிட்ட வட்டி அனுப்பியாச்சா? அது துண்டோண்டு எடுத்து அந்த கமரா உடைக்கு துண்டோண்டு எடுத்தவங்க துண்டெடுத்து அனுப்பினதை 15ஆம் ரிப்போர்ட் வரணுன்னு பெரிய ரிப்போர்ட் 15ஆம் ரிப்போர்ட் நேற்றையும் வந்து இதுக்கு நேற்றையும் போய் வந்த ஹாஸ்பிட்டல். நேற்றையும் போயிட்டு வந்தீங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? 29. 29 அப்போ 29 வயசுண்டேக்குள்ளே எப்போ நீங்கள் கல்யாணம் கட்டினீங்க? 2018. 2018 கல்யாணம் கட்டிங்கண்ணா சொன்னேன். 2018 இப்போ 6 வருஷம்தான். 3 பிள்ளைகளா? பரவாயில்லண்ணா, ஆள் கட்டிக்காரனா தான் இருக்கிறீங்க. 2018 ஆண்டு கல்யாணம் கட்டி 6 வருஷத்தில் இப்போ 3 பிள்ளைகள். நினைக்கல வருத்தம் இல்லாட்டி இன்னொரு 4-5 பிறந்திருக்கும் போலையா? 3 காணுமேண்ணா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் வேணா. பிள்ளைகள் பெரிய ஒரு செல்வம். அது நான் 2 காண மூத்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தான் காண மாட்டேங்குது. அவர்கிட்ட பலன் துப்புற கூடாது. பலன் 2வது மகன்ட்டு அவர் நம்ம சொல்லி அவர்கிட்ட பலன் கூடாண்டா. அப்புறம் இன்னொன்று பிறந்தா இல்லை உண்டு சொன்னவரா? யோசிய சொன்னவரா? அப்போ இன்னொன்று பெத்தாச்சு. அதான் ஒன்று வேணும். ஓகே, இப்போ சில போல 3வது பலனும் கூடாது. அவங்களுக்கு ஒரே வருத்தம் போண்டா. அதுக்கு இது என்ன பிரச்சனைன்னா இப்போ எல்லாருமே முழு பேருமே இது என்ன வருத்தமாக. சரி, இப்போ பார்த்து நீங்கள் இப்போ 2வது அவற்றை பலன் கூடாதுண்டு உங்களுக்கு சொன்னாலே இப்போ நீங்கள் 3வது பிள்ளை வந்து பிறந்துட்டு உங்களுக்கு இப்போ சரி தானே. இப்போ உங்களுக்கு துன்பம் மாறிட்டுதா?
சும்மா இன்னும் கூடி அவைக்கு மாறிட்டு எனக்கு தான் கூடி அவைக்கு மாறிட்டு உங்களை கூட்டிட்டு தானே. சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ உதவி செய்ய நாங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, என்ன தெரியுமா பார்த்துங்களா? ஃபோன் பே கிடைக்க பார்த்துட்டு ஃபோன் கிடைக்க பார்த்துங்க. இப்போ இல்லை, ஃபோன் இல்லை, இப்போ இல்லை. ஓகே, அப்போ வந்து இப்போ நாங்கள் மயங்கி விழுந்த அப்படியே ஃபோனு டிஸ்பிளே போட்டுது. சரி, இப்போ நாங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் எடுத்த உடனே டக்குன்னு வந்து செஞ்சுட்டு போக முடியாதுன்னு. அப்போ உங்களை பற்றி இப்போ இந்த சினேபுரி உங்களுக்கு நம்பர் பண்ணீங்க. யாழினி யாழினி அவன் வந்து என்ன சினேபுரின்னா சொந்த அண்ணன் தம்பி மாதிரி தான் விளங்கினாங்க. அப்போ வகுப்புலேருந்து எல்லாம் படிச்சதுலேருந்து இல்லை அவரும் 2-3 நேரம் வந்தால் தாங்க அங்கே வந்து பார்த்தது. பார்த்தா நம்பர் வந்துட்டு வேண்ட மனுஷன் எனக்கு நம்பர் போட்டு நான் அடிச்சடிக்கிறேன். இப்போ முனிக்க வேற 4-5 இப்போ அடிச்சடிச்சு கேட்டேன். ஆனால் நான் நல்ல நித்திரையாக கிடந்தேன், குளிச ஊரான் நல்ல நித்திரையாக கிடந்தேன் நான். அப்போ நான் நித்திர தூக்கத்தில் என் கதைக்கு வேண்டா ஒழும்பும் கொண்டா கதையும் கொண்டா என்னோட நின்றது. சரி, இப்போ அந்த மாதிரி அந்த பிள்ளை சொல்லி ஒரு மாதிரி நாங்கள் வந்துட்டோம் தானே. இப்போ நீங்கள் 2018 கல்யாணம் செஞ்சு இப்போ 2024ஆம் ஆண்டு இப்போ 3 பிள்ளையோட இங்கே இருந்து வாழ்கிறீங்க. சரி, ஓகே. உங்களோட சொந்த இடம் எது? இதுதான் சொந்த இடம் இங்கே. அப்போ நீங்கள் கல்யாணம் கட்டினதுலேருந்து இங்கே தான் இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் அங்கே சொன்னாது. அப்போ அதான் கேட்குறேன், உங்களோட சொந்த இடம் சொன்னாங்கம்மா? யாருக்கு? அவாண்ட இடம் தான் சொன்னா. அவாண்ட இடம் சொன்னா. உங்களோட இடம் வந்து இங்கே கீரிமலை. ஓகே, அப்போ நீங்கள் என்ன காதல் கல்யாணமா? ஆமாம், காதல் கல்யாணம் செஞ்சுருக்கீங்க. ஓகே, அப்போ உங்களோட காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன் அங்கே. அப்போ அக்கா நீங்கள் சத்தம் போடக்கூடாக்கா பின்னுக்கு. நாங்கள் இது கல்யாணம் கட்டினா கொள்ளா இருக்கவங்களை எவ்வளோ உதவியாக இருக்கும். கல்யாணம் கட்டி சாயமாக தான் கட்டுனீங்க. கதைக்கு குறைவு இல்லை, சொல்லுங்க. மாதிரி தான் கட்டினாங்க. இதாண்ட மற்ற பெருசாக முறையோட கதைக்கிறேன் கதைக்கிறேன். அப்பர் மட்டும் தான் கதைக்கிறது. முறையோட இங்கே பெருசாக கதை. அப்போ நீங்கள் கூட சரியா, அதனால உங்களோட தான் கதைக்கிறீங்க. பார்க்குறதுமே இல்லை. இப்போ நான் வந்து எந்த இதாண்டாலும் இல்லை, எந்த இடத்துலையும் மடி அப்படி அங்கே இல்லை இது பிடிக்கலன்னு அப்படி உள்ளதையும். அப்போ இப்போ நீங்கள் அப்படி சாதி மாதிரி கல்யாணம் கட்டிங்க. இப்போ உண்மையிலே இப்போ நான் உங்களோட காதல் கதையை இருந்து கேட்டு எனக்கு அந்த கதை ஒரு அப்பாற்பட்ட கதை, அது தேவையில்லாத விஷயம். இந்த சாதிக்காத தேவையில்லாத விஷயம். நான் கேட்குற வந்து இப்போ உங்களோட காதல் வந்து எங்கே மிளந்தது, எங்கே முட்டாயினது, எங்கே பூவாயினது? அதுவும் வேணும் மச்சாங்க அப்படின்னால வேணும் மச்சான் முடியனால என்னண்டு வேணும் மச்சான் முடியும் மச்சான் முடியும். சரி, அப்போ கதைச்சு இப்போ காதலாகி இப்போ உங்களுக்கு இப்போ இந்த வருத்தம் எப்போ வந்தது? வருத்தம் என்ன இப்போ ஏன்னா இப்போ 2 வருஷமாக இந்த வாயால் ரத்தம் வந்து இருந்தது. 2 வருஷமாக வாயால் ரத்தம் வந்து இருந்தது. 2 வருஷமாக வந்துருந்தது. 2 வருஷமாக வாயால் ரத்தம் வந்து இருந்தது. எப்போ ஆரம்பிச்சது முதலாவது ரத்தம் பரவல்கிட்டது? என்ன எனக்கு இப்போ என்ன இருந்தாலும் இந்த வருஷத்தை விட்டு முதல் வருஷம் 2 வருஷம்டா. இப்போ 2022 வர தொடங்கிட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இப்படி ரத்தம் வரக்குள்ள நீங்கள் வந்து அதை என்னன்னு சொல்லி நினைச்ச நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரத்தம் வரக்குள்ள நீங்கள் அதை என்னன்னு சொல்லி நினைச்ச நீங்கள் இங்கே போய் காட்டுனீங்க? இதாண்டா முதல்ல உங்கள் தெளிப்பிள்ளைய போய் சொன்னது சில அரிசை கூடி தந்து அரிசை கூட செய்து அல்சர் கூட வருமாண்டு அரிசை கூட செய்து தந்து விட்டாங்க. இதாண்டது சொன்னவங்க அப்புறம் இதாண்ட இதாக ஓடுங்க தெளிப்பு குடிச்சே தந்து விட்டுட்டீங்க. அப்போ 2 வருஷமாக நானும் போய் வந்து கொண்டே இருந்தேன். அப்புறம் தான் கடைசியாக இதாண்டு விட்டாங்க சொல்லிவிட்டேன். இப்படியாண்டு கேன்சர் அறிவிக்காண்டு இப்போ எத்தனை வருஷம் சொல்லி? 2 வருஷமாச்சு. 2 வருஷம் இப்போ இந்த வருஷம் தான் சொன்னது. இந்த வருஷம் தான் சொன்னது. ஆனால் உங்களுக்கு கேன்சருக்குரிய மாதிரி உங்களோட இதெல்லாம் பார்த்தா தெரியலையே, முடியெல்லாம் மூக்கு வரைக்கும் வளர்ந்துடாக்கு. இப்போ கேன்சருக்குள்ள நோம்புலாம் மடி கொட்டு இருந்தது. மடி கொட்டுப்பட்டதா? முடி கொட்டு சீப்பாடுகளுக்கு கொட்டுன்றது. இப்போ அதான் விட்ட சொல்லி விட்டு பருவம் அடிச்சு கொண்டு வந்தது. பருவம் அடிச்சுன்னா இப்போ அதுக்கு மருந்து ஏற்றிக்கணும். இப்போ கட்டி தான் கிடக்குன்னு போய் சொல்லி கொண்டு இப்போ கட்டி கிடக்குதான் அங்கே நெஞ்சுக்கிட்ட. அதை பற்றி அனுப்பியாச்சு. அதை எடுத்து அனுப்பியாச்சு. அந்த ரிப்போர்ட் வரணும். அது இப்போ வரணும். சரி, இப்போ மட்டும் என்னண்டா, இப்போ நான் வந்து இப்போ அக்காவோட அவளோட கதைச்சதுலேருந்து அந்த புள்ள கதைச்சதுலேருந்து உங்களோட வீட்டை வரும் மட்டும் எந்த மனசில் ஓடிக்கொண்டு இருந்த பிக்சர் வந்து வேறு. எப்படின்னா இப்போ நான் வரும்போது நீங்கள் வந்து படுத்து கிடப்பீங்க,
அக்கா வந்து இப்போ கண்டோனே வந்து கவலைப்பட்டு கதைப்பா. ஸோ அந்த மாதிரி நிறைய விடயங்களை நான் யோசிச்சுன்னு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட விஜய் மாதிரி இருக்கிறீர்கள் நீங்கள். சரிதானே? என்னப்பா அது சாப்பாடு இவ்வளோ நாள் போன மார்கழி 30ஆம் தேதி 28ஆம் தேதி தான் கடைசியாக சாப்பிட்டது. மார்கழி 28 ஏன் அதுக்குள்ள இதுவரையும் சாப்பிடவே இல்லை. அவ்வளோதான் செஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரியே அந்த எல்லாரும் கொண்டு இந்த மாவில் அந்த ஏன் சாப்பிடலான்னு வசதி இல்லாமல் இல்லையே. சாப்பாடு எல்லாம் இருக்குண்ணே. சாப்பிடணுன்னா விட சக்தி ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடு ஒன்றுமே போகாது. அது வந்து இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன இல்லை வேம்பு கூப்பிட்டு வந்து உண்ட ஆசையாக நான் இதாண்ட கொஞ்சம் வெயிலாக இப்போ வெயிலாக இருந்தேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போய் மருந்து போய் எதினேன் அதை மாதிரி இப்போ சொனிக்கு ஒன்று வந்துடாது கொஞ்சம் இதாண்டு இந்த தண்ணி வந்துட்டு. இப்போ நீங்கள் மார்கழி 28 கடைசியாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னான்னா 2 மாதம் ஆகுதுண்ணே. சரி 2 மாதமா போதோ? அப்போ 2 மாதமா போண்டா சாப்பிடலன்ற கதை பொய்யல்லோ? அது கஞ்சி தண்ணி தானே சோறண்ட வசியம் இதுண்ட சோறோ புட்டோட வசியமோ ஒன்றுமே இல்லையாண்ணே. சரியா? அது ஒன்றுமே இல்லையாண்ணே. என்ன கூட அது என்ன உங்களால் சாப்பாட்டு கொள்ளையெல்லாம் இருக்குதா? இல்லை சாப்பாடு சப்பி வெள்ளமா இதுண்டாலும் இப்போ சோறு கஞ்சி வந்து கஞ்சிக்கு சோறு இருக்குல்ல சோதை இடிச்சு போட்டுல கிரைண்டர் அடிச்சு போட்டு குளிச்சாலும் அந்த சோறு நம்ம என்ன போனாலும் உடனே சத்தி பிரட்டிக்கணும் அப்படி சத்தி எடுக்குது உடனே பிரட்டிக்கணும் வருது உடனே அப்படி பிரட்டின்னு வருது. அப்போ அதுக்கு அதானு ஒரு குளிசி எலி. சரி நீங்கள் என்ன வேலைக்கு போய் கொண்டு வந்தீங்க? இது தராசு வேலை. தராசு வேலை அப்படின்டா இந்த மாவல் பதிக்கிற வேலை. ஓகே. அது இப்போ எவ்வளோ காலம் கடைசியாக செஞ்சீங்க? இப்போ கடைசியாக செய்தேன்னா போன வருஷம் 7ஆம் மாதம் செய்தேன். அது பிறகு வேலை இல்லை. 7 மட்டும் செய்தேன். அது பிறகு 2 வரைக்கும் வேலை இல்லை. ஓகே. அண்ணனுக்கு எத்தனை சௌரம்? எனக்கு ஒரு அண்ணா உண்டு ஒரு தங்கச்சி உண்டு. ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி. ஓகே. அவையெல்லாம் என்ன மாதிரி இருக்கணும்? அண்ணா கட்டார் நிற்கிறார். அவர் கதைக்கிறேன். அவர்கிட்ட கதையை விடுவோம். தங்கச்சி போயிட்டு அவள் ஏதாவது அவள் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி. சரி. ஓகே. அவன் சொன்னான் இந்த ஒரு புத்தி குறைவு மாதிரி. அப்போ உங்களுக்கு கூடன்றீங்க புத்தி உங்களை கூடன்றீங்க. எனக்கு கூட இல்லையா உங்களோட அப்படியேக்குள்ள குறைவுன்றீங்க. இந்த சும்மா நோமலா மற்றவங்கள மாதிரி இல்லை கொஞ்சம் ஒரு விவரம் குறைவுன்னு சொல்கிறீங்க. சரி. ஓகே. அப்போ அக்கா சரி அக்காட்ட கதையை நான் அக்காட்ட கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இப்போ தற்சமயம் வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணக்கான காரணம் என்ன? என்ன சும்மா பார்ப்போம்ண்டா இல்லாட்டி உதவி என்ன கேட்ப மாட்டேன். ரெண்டா நீங்கள் ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியலையே. சொல்லுங்க. இப்போ என்ன பிரச்சனைக்கு உங்களுக்கு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. அப்புறம் நெஞ்சில் கட்டி அங்கே பிரச்சனை சொல்லக்கூடாது. இப்போ வேறு உங்களோட இப்போ நாளாந்த வாழ்க்கையை கொண்டு வரேன். பிள்ளையோட படிப்பு பிள்ளையே படிப்பிக்கிற கொண்ட தூக்கி வச்சுக்கா மற்றது படுக்குது. பெரிய கஷ்டமாக கிடக்கு. நீங்கள் பீடி பார்த்துனீங்களா? உண்மையாக சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 2 பார்த்து அதுங்க தெளிப்பில் சொன்னவங்களா இல்லாட்டி நீங்கள் குறைச்சிடணும்? அப்படி குறைச்சினா நம்ம 3 கட்டு பீடி பார்த்தினா இல்லையா? நான் இப்போ ஒரு நாளைக்கு 2 மட்டும்தான் அந்த இப்போ ஆஸ்பத்திரி இப்போ 2 வந்துங்க. காலமே சாப்பாட்டுக்கு முன்னோ சாப்பாட்டு பின்னோ இல்லையே. நான் விடிய ஒன்று பின்னேரம் அப்போ ஃபுல்லாக டக்குனு விட்டாலும் பிரச்சனை எழுதுனேன். அப்படி சொன்னவே எங்கே சொன்னவே தெளிப்பில் அப்படின்னு சொல்லி தெரியணுமே. அப்போ இப்போ காலம் உண்டு பின்னேரம் உண்டு. என்னாலும் 3 கட்டு பற்றினீங்களா? முதல் 14. அப்போ அதால் டக்கான ஃபுல்லாக டக்குன்னு தெரியும் விட்டுடுறீங்க. உங்களை அது குறைக்க நம்ம குறைச்சின்னு வந்தாச்சு ஃபுல்லாகவே. உங்களுக்கு அந்த வீடியோ குறைக்கக்குள்ள என்ன செய்யுது? ஒன்றும் செய்யலை. அப்போ விட வேண்டியா ஃபுல்லாக? அப்புறம் என்ன அப்படியே கொத்தாண்டு விட வேண்டிய இல்லை. இப்போ சரி. இப்போ இந்த காலம் எத்தனை பார்த்துனீங்க வீடி? எத்தனை பார்த்துனீங்க வீடி? காலம் பார்த்தேன். விஷயம்லாம் அங்கே போய் சொன்னா சிக்கலண்டே இல்லை. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மரியா போச்சு. இப்போ வீடியோவில் பார்ப்போம் எல்லாம் வீடியோ பார்த்துறேன். பிரச்சனை இல்லை தானே? உண்மை தானே? 10 பிறகு தெரிஞ்சா அது என்னண்டா எனக்கு இப்போ உங்களோட கதையை விட உங்களோட வீடியோ தான் மணக்குது கூட. அதால் நான் சொல்ல வேண்டிய நிலைமையாக கிடக்கு. இப்போ நான் ஒரு வேளை மனக்காடி நான் சொல்லிக்க மாட்டேன். நீங்கள் ஒவ்வொரு கதையும் கதைக்க நான் வீடியோ மனம் தான் வருது. அப்போ என்ன இல்லை நான் கேட்கத்தானே வேணும். சரி. ஆனால் 1 10 தெரியல. 1 10 இருந்தால் சில மனம் மட்டும் பட்டுருக்கும். இல்லை 1 தான் 10. இனி சாப்பாட்டு பிறகு பின்னே தான் இனி இரவைக்கு. ஓ சரி. ஓகே. அப்போ சரி. அப்போ உங்களோட நிலைமை இப்படி இருக்குது.
அது நீங்கள் அடுத்தடி பண்ணி வந்து அந்த இனி அதுவும் இல்லை அதுவும் இல்லை. இனி அதுவும் இல்லை. சரியா, நல்ல விஷயமா. அப்போ வந்து இப்போ எப்படி போகுது உங்களோட நிலைமையா? சரி, அப்போ நான் நினைக்கிறேன் உங்களோட விட அக்கா கொஞ்சம் கதைப்பாவோட ஓகேண்ணா. அப்போ அக்கா வாங்கக்கா. சரிக்கா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அண்ணாவோட நாங்கள் வந்து பெம்பலாக கதைச்சிருந்தோம், சரி தானே? அது வந்து வேறு பகுதி. இப்போ நாங்கள் வந்து உங்களோட பிரச்சனைக்குள்ளே வருவோம், சரி தானே? இப்போ உங்களோட அவருக்கு வந்து இப்போ கேன்சர் வந்து உறுதிப்படுத்திட்டாங்களா? உறுதிப்படுத்திட்டாங்களா? மற்ற கட்டி எடுத்து அனுப்பியிருக்கணும். அது வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் இவருக்கு செய்யும். இனி அது வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் என்ன? ஓகே. அப்போ இப்போ உங்களோட கணவர் வந்து எதிர்கொண்டிருக்க பிரச்சனை வந்து ஒரு பாரதூரமான விஷயம், தெரியும் தான், உயிருக்கு ஆபத்தான விஷயம். அது இப்போ சில பேருக்கு இதுன்றலாம், சில பேருக்கு அதெல்லாம் சொல்லிக்கொண்டு இல்லை தானே? ஓகே. அப்போ அப்படி இருக்கேக்குள்ள இப்போ நாளாந்த உங்களோட செலவு பாடுகள் என்ன மாதிரி போகுது? யார் பார்க்குறது சொல்கிறது? எங்கள்ட அம்மா வேலைக்கு போய் காசு கொடுத்துருவா. தோட்ட வேலைக்கு போய் 2000 3000 தன்னாலேன்ற. உங்களோட அம்மாவா? எங்கள்ட அம்மா. மற்றது எங்கள்ட அண்ணாக்களும் அங்கே பிள்ளைகள்கிட்ட படிப்பு செலவுக்கு. உங்களுக்கு எத்தனை சௌரமாக்கா? எனக்கு 4 அண்ணா. உங்களுக்கு 4 அண்ணாவா? 4 அண்ணா. ஓகே. அப்போ அவையெல்லாம் நல்ல மாதிரி இருக்கணுமோ? இல்லை, அவியல் கல்யாணம் கட்டி பொறும்பா எல்லாரும் இருக்கணும், பிரச்சனை இல்லை. அவையெல்லாம் பொறும்பா இருக்கணும் என்ன? அப்போ இவருக்கு இப்படி ஒரு வருத்தம் என்று தெரிஞ்சோன்னே உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது? என்னென்று சொல்கிறேன்டே தெரியாமல் இருக்குது. நான் அப்படி நான் 3 பிள்ளைகளையும் என்னென்று வளர்க்குறது, நான் என்னென்று இருப்பேன்டே யோசனை வந்துட்டு தானே. அப்படி ஏன் எங்களே நீ யார் பார்ப்பினமாண்டி வேற இருந்து பார்க்குற மாதிரி வேற அதுதானே. என்ன அம்மாவும் அண்ணாக்களும் பார்க்கணும், நடுக்கா வேலை பார்க்க சொல்லி கேட்கலாதானே. அப்போ யாரை கேட்போம் உங்களை பார்க்க சொல்லி? என்ன பேர் பிள்ளைக்கு? பவித்ரா. என்ன சாப்பிட்றீங்க? பச்சையிலே சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? வைக்கக்கூடாமா உண்டுமா? சரியாக்கா, நீங்கள் சொல்லுங்க. அப்போ இப்போ அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குரியன்னு சொல்கிறீங்க என்ன? சரி, ஓகே. இப்போ நீங்கள் இப்போ கடைசியாக இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க? இப்போ போன 10ஆம் மாதம் அப்படி சாப்பிட்டு. போன 10ஆம் மாதம் அப்படி என்ன சாப்பிட்டீங்க? நல்ல சாப்பாடு? நல்ல சாப்பாடுன்றது நல்ல மச்சங்கள் வண்டி சமைச்சு சாப்பிட்டேன். நல்ல மச்சங்கள் வண்டி சமைச்சு சாப்பிட்டீங்களா என்ன? அப்போ அது பிறகு மச்சம்ன்றது இப்போ இல்லை வாழ்க்கை இருக்குது தான். நாங்கள் இவருக்கு வருத்தம் பண்ணுறதால இவரை விட்டுட்டு சாப்பிடலாதானே. அதால் அது விரும்பி சமைக்கவும் விருப்பம் இல்லை. அதோட எங்கள் அம்மா கொடுத்து விடுற நேரங்களில் மீன்கள் வேண்டி சமைச்சு சாப்பிட்றோம் நாங்கள். மற்றது அண்ணாக்களும் வந்து இவருக்கு மாவுகள் பிஸ்கெட்டுகள் இவருக்கு வேண்டியது அவையில் தான் தாரவியல். எஸ்டமோட்டு ஹோர்லிக்ஸ் அப்படி கொண்டு வந்து இவருக்கு தெரிற ஜூஸுகள் இந்த மாதிரி 3ஆவது அண்ணாவும் 2ஆவது அண்ணாவும் தான் கூட பார்க்கினேன். ஆமாம் அக்கா. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த கேன்சர் வந்து இப்போ அதுக்காண்டி குடிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கேன்சர் வர மாட்டி இல்லை, அப்புறம் அந்த பிள்ளைக்கும் வருது தான். அது வந்து கடவுள்கிட்ட ஒரு அனுக்கிரகம், அது என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. இருந்தாலும் எங்களால் உருவாக்கக்கூடிய காரணங்களை வந்து நாங்கள் ஓரளவு குறைக்கலாம். ஏன்னா இவர் வந்து அந்த வீடியோ துப்புரவாக கைவிடணுமாக்கா. இப்போ அவருக்கு அப்படி ஒரு வருத்தம் வந்துட்டுதுன்னு சொன்னால் இவர் வந்து அதை பத்த இந்த வீரியம் இன்னும் கூட இப்போ குறைஞ்சு கொண்டு வந்துட்டார். எவ்வளவோ குறைச்சிட்டார். ஆனாலும் குறைச்சும் அவருக்கு அந்த டென்ஷன் வருது, டக்குன்னு கோவிக்கிறார். அதால் ஒன்றை பற்றினா தான் கோவம் குறையும். அப்படித்தானே அவர் செய்கிறார். அப்படி வருது தானே. சரியாக்கா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தற்சமயம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணக்குள்ள நீங்கள் எங்கே நின்றீங்க? நான் மருதநாமலத்தில் எங்கே ரேணுகாண்ட மெச்சால் விட்டேன். மெச்சால் விட்டேன் என்ன வாண்டி கொண்டு வந்தீங்க? அவள் எனக்கு மிரக்கறியல் கொஞ்சம் இதில் இருக்குது. இந்த மிரக்கறியல் தான். இந்த மிரக்கறி வந்து நீங்கள் மச்சால்கிட்ட வாங்கி கொண்டு வந்திருக்கீங்க மருதநாமடத்தில் இருந்து என்ன? ஓகே. மற்ற 1000 ரூபா காசு செலவுக்கு வாங்கி அதுவும் தந்த 1000 ரூபா அதுவும் தந்த. மற்ற பஸ் காசு 120 ரூபா அது புரியுமா தந்துவாவா? சரி சரி. நான் 120 ரூபா இடம் போனேன். அப்போ கொஞ்சம் இங்கே என்னையை பார்த்து கதைங்க. எனக்கு ஒரு நான் சிவத்தோட காய்க்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. என்ன இவ்வளோ ஒரு வந்துட்டமினாக்கட்டி நீ என்ன செய்கிறது? அப்போ பஸ் காசும் தந்து விட்டுருக்கா, உங்களுக்கு செலவுக்கு காசும் தந்து விட்டுருக்கா. சரியாக்கா, இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? நீங்களாண்ணா எனக்கு ஒரு சுய தொழில் மாரி ஏதாவது இல்லையாண்டா இவர்கிட்ட மருந்து செலவுக்கு இந்த பிள்ளைக்கு இப்போ கொப்பியல் கொஞ்சம் வேண்ட இருக்குது. மற்ற தம்பிக்கு யூனிஃபார்ம் வேண்டோணும் ஸ்கூலில். அந்த உதவிகள் சாப்பாட்டு உதவி. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு அவற்று செலவு கண்டோ சாப்பாட்டு கண்டோ உதவி செய்கிறாருன்னா நாங்கள் ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து செய்ய வேண்டியதில்லை வரும். அது பார்க்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தொழில் ஒன்றை செஞ்சிருந்தா நீங்கள் அதை வச்சு செய்யலாம். அப்போ தொழில் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் ஒரு கடை இல்லையண்டா ஒரு ஆடு வளர்ப்பு அப்படி பார்த்தேன்னா ஆடு வளர்ப்பு சரி வராது. நீ குழந்தைகளோட நான் புல்லுக்கு குலைக்கு திரியலாது. ஒரு கடை மாரியண்டா நான் அதுலேயே வர்ற வருமானத்தை வச்சு திருப்பி அதுலேயே கடையில என்ன கடை எதுமோ அப்போ பலசரக்கு கடை நகை கடை.
போட்டு தர வடிவா என்னைய பார்த்து கதைங்கள எனக்கு ஏன்னா அவ்வளோ கேவலமாடா இல்லையா அப்படி இல்லையா ஒரு மரியாதை அண்ணா ஒரு மரியாதைண்டா நீங்க மனசுல தம்பி என்ன சொன்னு மனம் விட்டு கதைங்க நீங்கள் அண்ணா ஏன்னா சரியா கஷ்டமா சில டெங்கு வந்தால சில முகங்க மாறி போச்சோரியா நீங்க துப்புரா பார்த்து காய்க்கிறீங்க இல்லையா அப்படி இல்லையா ஒரு மரியாதைக்காண்டி மரியாதைக்காண்டி மூத்த பார்க்க காய்க்கிறீங்களா நான் வளமே அவங்க அண்ணா கண்டி முகம் பார்த்து காய்க்கிறேன் மரியாதை கொடுத்தா பழகிட்டு இல்ல மரியாதை ஒரு ஆளா தான் இருக்கிறீங்க நீங்க இவரை எங்க பிடிச்சீங்களப்ப இங்க கோயில்ல என்ன கோயிலப்பா இங்க கோயில்ல அந்துலைவான கண்டான்ற மாதிரி சொல்றீங்க அப்படியா அப்படி இல்லைன்னா என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு காலமா என்ன பார்த்தவர் தானே இந்த புள்ளிகளையும் என்னையும் அவர் இனியும் பாப்பாருக்கா அவருக்கு வருத்தம் மாறும் சரிதானே நீங்க கடவுளை நம்புங்க வருத்தம் மாறும் சரிதானே மனுஷரால கூடாத காரியங்கள் தேவனால கூடுமண்டி இருக்குதுண்ணே நீங்க சைவமா இதா சைவம் ஓகே என்ன மதம் என்றாலும் நீங்கள் கும்பிட்ற கடவுளை சரியான முறையில் பக்தியோட பின்பற்றும் போது வந்து உங்களுக்கான அதிசயங்கள் நடக்கும் ஏன்னா உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க அதை குறித்து நீங்கள் அழுதுகள் உங்கள் கடவுள்கிட்ட ஓகே சரி இப்போ அவருக்கு வந்து இப்போ கேன்சர் வந்து மாறணும்ன்றதை விட அவருக்கு இப்போ நாங்கள் அனுப்பியிருக்க கட்டி கூட வந்து அந்த மாதிரியான ஒரு பிள்ளையான முடிவுகளுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் கடவுளை வேண்டைக்குள்ளே அப்படியான அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்போ உங்களுக்கு இப்போ கடையண்டைக்குள்ளே என்ன பலசர கடை நீங்கள் எங்கே போடுவீங்க இதில் போடுவீங்களா ஓகே அந்த வாழை இருக்கிற ஓ அதில் வாழைக்குட்டிக்கு என்ன போடுவீங்க அதுக்குள்ளே பிஞ்சா நட்டுருவீங்களா ஓகே அப்போ பலசர கடை இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் போகும்னு சொல்கிறீங்களா கலவுகள் ஒன்றும் போகாது இன்ஜினுக்கு இல்லை இல்லை நாங்கள் இருக்கோம் இல்லை இந்த கதவே இல்லை இந்த மோட்டர் இல்லாமல் இருக்குது கதவு இல்லை மோட்டர் எல்லாமே இருக்குது அப்போ கலவை போவான்னு சொல்கிறீங்க பலசர கடை ஒன்று உங்களுக்கு போட்டு தரேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு அவடத்தில் ஒன்றுமே இல்லை அப்போ நீங்கள் அதில் ஒரு கடை ஒன்று நாங்கள் ஒன்று டெம்பரரியாக அடிக்கணும் கொள்ளணுமே அப்போ அதை உங்களால் இப்போ நாங்கள் செஞ்சுருந்தோம்டா உங்களால் தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே இப்போ என்னென்னா இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது ஏன் சொல்லுங்க சில நாளைக்கு மழை பெய்யுது ஒரு மப்பு அடிக்கும் ஏன்னா அதே மாதிரி தான் வாழ்க்கை ஏன்னா அப்போ இன்றைக்கு நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு உங்களால் ஒரு கடை ஒன்று நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நாளைக்கே உங்களோட கணவற்ற நிலைமை ஒரு கொஞ்சம் வந்து பேடாகமாக இருந்தால் நீங்கள் அவருடைய வந்து திரிஞ்சு அதுக்கான நேரங்களை செலவழித்து மனநிலைமையிலெல்லாம் குழம்பேக்குள்ளே இந்த இதை நடத்த முடியாத ஒரு தன்மையில் வரும் நான் இப்போ இந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி வந்து தான் நான் இந்த நிலைமையிலேருந்து இப்போ கேட்குறேன் அவரோட உழைஞ்சி திரிஞ்சு இதாண்டிட்டேன் இவ்வளோ நாளாக கிளினிக் கூட்டி கொண்டு போய் எல்லாமே தாண்டி பிள்ளைகளோட எல்லார்ட்டையும் உதவிக்கு இங்கே இருந்து யாழ்ப்பாணம் ஆனப்பந்தி அறக்கட்டளை அவர்கிட்டையும் உதவிக்கு போனான் அப்படி எல்லா இடமும் போய் வருத்தப்படாத வாலிப சங்கத்துக்கு போனான் ஜிஎஸ்கிட்ட போனான் அப்படி எல்லா இடமும் நான் உதவி இப்படி சுய தொழில் உதவிக்கு போய் 15 கொடுத்துட்டு வந்தேன் இன்னும் உதவி திட்டங்கள் கிடைக்கல அப்ப மீளாவி செய்த வேண்டைக்கு அதுக்கும் போய் கதைச்சிட்டு தான் வந்தேன் அப்ப அவியல் செய்யக்குள்ள நான் இதாண்டுவேன் அப்படி அந்த எனக்கு இப்போ அந்த நம்பிக்கை வந்துடுது இவரையும் பார்த்து புள்ளிகளையும் வளர்க்கணும் இனி இவரால் ஏலாதுன்னு சொல்லிக்கலே நீ நான் தான் குடும்பத்தை பார்க்கணும்ன்ற மாதிரி வந்துட்டுது அப்போ நான் அழுது கஷ்டப்பட்டு எல்லாம் கடந்து வந்துட்டு எல்லாம் முடிஞ்சுது எனக்கு அந்நீரும் இல்லை அழுகுறாக்கு அப்போ எல்லாத்தையும் தாங்குற உள்ளமாகிட்டேன் இனி இப்படி ஏதாவது சுய தொழிலை செய்து என்ற புள்ளிகளை பார்க்கணும் வேற பார்க்கணும் அதுதான் இப்போ என்ற குறிக்கோள் சரி இப்போ இன்றைக்கு வந்து உங்களோட மச்சாட்ட போய் 1000 ரூபா காசு வாங்கி கொண்டு வந்துட்டீங்க சரிதானே அது இன்றைக்கு முடிய போகுது நீ நாளைக்கு என்ன போகிறீங்க அந்த 1000 ரூபாய் 5 நாளைக்கு நான் பிச்சு சமாளிப்பேன் நான் அந்த 1000 ரூபாயோ 5 நாளைக்கு அந்த 1000 ரூபா 5 நாளைக்கு இருக்காது அடுத்த நாள் 200 300 மாறும் 5 நாளைக்கு நான் வச்சு என்ன சமாளிப்பீங்க சொல்லித்தான் எனக்கு வந்து ட்ரிக்ஸ் 200 ரூபாய் அப்படி இப்போ நான் விரைக்கலையே இப்போ மிரக்கறியளவா தந்து விட்டவா அந்த காசு என்னட்டே இருக்கு அப்போ இப்போ அரிசி இருக்குது அப்போ நான் அதை வச்சு சமைச்சு இப்போ உருளைக்கிழங்குண்டா வசந்த கத்திரிக்காய் அதுக்கெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து 3 நாளைக்கு அதை சமைப்பேன் சமைச்சிட்டு 4ஆம் நாள் அந்த காசு எடுத்து திருப்பி சாமான் வண்டி ஒரு 5 நாளைக்கு திருப்பி அப்படி சமைப்பேன் அப்போ நீங்கள் கடையை போடுற விட்டு இப்படி ஒரு வகுப்படுங்க என்னண்டு 1000 ரூபா இப்படி 5 நாளைக்கு சமாளிக்கிறேன்ற ஒரு ஐடியா சொல்லித்தேன் ஒரு வகுப்பு பண்ணிடுங்க அதில் நல்லா உழைக்கலாம் வடிவேல சொல்லி ஒரே நாளில் இப்படி ஓடி பத்தாதுதான் நீங்க சொல்றது உண்மைதானே இப்போத்தைய காலம் காணாதுதான் ஆனாலும் என்ன செய்யறது என்று ஒரு நானா யோசிச்சு சிந்திச்சு இப்போ போய் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு பண்ணி வந்தா அதை 3 நாளில் கண்ட 4 நாளைக்கு வச்சு சமாளிக்கணும்ட்டு தான் இப்போ நான் யோசிக்கிறேன் புள்ளிகள் பாவம் பட்டினி இருக்காம என்னத்தையும் சாப்பிட்டா சரியன் காலம் என்ன கொடுத்தீங்க பிள்ளைகளுக்கு புட்டும் உருளைக்கிழங்கு பொரியல் நீ மதியம் புட்டும் உருளைக்கிழங்கு கறி பொரியல் வச்சு விட்டு வச்சுட்டா போனோம் நீங்கள் அங்கே ஓகே வேற பிந்தினா பிள்ளைகள் பாவம் வேற பிந்தினாலும் ஓகே அப்போ இரவைக்கு இன்னித்தானே செய்வோம் சரி அப்படி போகுதுன்னு
அப்போ இப்போ உங்களுக்கு இப்போ உதவின்னு சொன்னால் மாதம் இப்போ என்ன முறையில் நீங்கள் சாப்பிட்றீங்க? உங்களுக்கு அந்த கியூஆர் காசு கிடைக்குதா? கியூஆர் காசு வருது அவ்வளோ நேரம் வரும். ஓகே, அதை விட வேறு உதவியல்? வேறு உதவி ஒன்றும் இல்லையா? அந்த இவருக்கு அந்த கேன்சர் உறுதியாக இல்லை தான் உறுதியாக ரிப்போர்ட் வந்தோடனே அந்த ரிப்போர்ட் கொண்டு வர சொன்ன ஏஜியோஸுக்கு கதைச்சு அப்போ என்ன நிலைமை வேற ஒன்று நினைக்கிறீங்களா? 5000 காசு எடுக்கிறக்காண்டி 5000 சில அவர் வேலைக்கு போய் அவர் என்ன பார்ப்பார் தானே அந்த 5000 ஓகே இல்லாமல் வந்தா, அதாவது ஒரு கேன்சர் இல்லைன்ற மாதிரி வேற ஒன்று கொண்டு விரும்புகிறீங்க. ஓகே, அது அந்த மாதிரி வருமானு சொல்லி நீங்கள் நம்புங்கக்கா. அப்போ இப்போ எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. அப்போ அன்றைக்கு வந்து சொல்லியிருந்தீங்க தானே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அன்றைக்கு அம்மா கொஞ்சம் காசு கொடுத்து விடல. அவள் வேலைக்கு போனவா தான் 2-3 நாள் கொடுத்து விட மாட்டேன். அவள் கொடுத்து விடல. அண்ணாக்களும் பாவம் அவங்களும் வேலையை போய் கஷ்டப்பட்டு அவைக்கும் புள்ளியல் இருக்குது மனசு இருக்கு. அப்போ அவைகளும் ஒன்றும் செய்யலாமல் போய் அன்றைக்கு சமைக்கவே காசு இல்லாத நிலைமையில சாப்பாட்டுக்கு இல்லையன்ற ரீதியில் நான் உங்களுக்கு ஃபோன் எடுத்தேன். அப்போ நீங்கள் காய்ச்சல்னு சொன்னீங்க தானே வெறையிலாது அப்போ மாற வாரங்கன்றதுல நான் அப்போ நீங்கள் எனர்ஜி வேணும் இன்னொரு இடம் நீங்கள் நான் கிடக்கண்டேன் இல்லை அப்படின்னு காய்ச்சல்னு சொல்லிக்கலைன்னா இப்போ உள்ள வருத்தத்தை தானே நான் சொல்கிறீங்களா? எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவியை செய்கிறீங்களன்னா அப்படி நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க தானேன்னு நான் பேசுகிறேன். அவரை காய்ச்சி மடக்கினீங்களோ? உண்மையிலே என்னண்டாக்கா அன்றைய தினம் வந்து நீங்கள் கால் பண்ணுறப்போ நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நான் பிளட் கவுண்ட் குறைஞ்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. அப்போ அட்மிட் ஆகிறதுக்கு துண்டை வச்சு கொண்டு நான் ஓபிடியில் நிற்கிறேன். அவன் என்ன சொல்கிறார், அந்த நாயை நடத்த மாதிரி போப்பா அங்கே கொண்டே கொடு டாக்டர்கிட்ட கொண்டே வாசலில் நிற்கிறேன். டாக்டர் இப்படி அட்மிட் பண்ண சொன்னேன். போப்பா இல்லை சுண்டா என்ன அடிக்க. அப்போ நாயை கூட நாங்கள் அப்படி வழி நடத்துகிறோம். வந்த காலமாக கூட நான் சாப்பிட்டு நிற்கிறேன். நாயை கொண்டு வேற ரச்சிட்டு தான் நான் நாய்க்கு போட்டேன். ஆனால் அவங்க அதை விட மோசமாக நடத்துகிறேன். அப்போ அந்த கொதியில் ஒரு கவலையில் இருக்க தான் நீங்கள் எடுக்கிறீங்க. என்ன சோதனை அந்த கொதியை இல்லை தீத்தாண்டு இல்லையாக்கா? உண்மையிலே எனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் என்னையே சார நிலைமையில கொண்டு அட்மிட் ஆக சொல்கிறாங்க. இனி நீங்கள் எடுத்து ஐயோ அண்ணா சாப்பிட்றோம் சாப்பாடு இல்லாமல் இருக்குன்னு நான் என்னத்தை கதைக்கிறேன் சொல்லுங்க. அப்போ அதை அடுத்து நான் அப்படி சொன்னேன் ஐயோ வைங்க தானே நான் மற்றவருக்கு உதவி செய்யலை. அப்போ அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் எனக்கு உங்களில் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. நீங்களும் சரி அவரும் சரி என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்க. சிலவளையும் குளிர்ச்சியல் பார்க்கிறோம் சிரிக்கிறேன். என்ன நீங்கள் என்ன மெனனோ என்று சொல்கிறீங்க? இல்லை இல்லை உங்களை சொல்லுவேன். இல்லை நான் என்னதான் எந்த கஷ்டம் என்னோட இருக்கட்டும். இப்போ மற்றவைக்கு ஆளுது நான் இப்படி இதன்றதால போல எனக்கு ஒரு இதுக்குமே இல்லை தானே. என்ன ஒரே நாங்கள் அழுதான் அவரையும் அழ வைக்காம இப்ப நீங்கள் எங்கள்கிட்ட வந்த இடத்துல உங்களையும் நாங்கள் அழுது மனசை கவலைப்படுத்தி உங்களை அனுப்பக்கூடாது என்ற ஒரு இதால அதனாடி தானே நானும் உங்களை சிரிக்க வைக்கிற காய்ச்சல். இல்லாட்டி நானும் வந்து சீரியஸாக இருந்து காய்ச்சொண்டுக்கலாம் தானே. ஐயோ கடவுளே கேன்சரோ காய்ச்சல் உண்டு காய்ச்சொண்டுக்கலாம். ஆனால் வேலை இல்லைன்னு அதனால தான் நானும் சிரிக்க வச்சு காய்ச்சொண்டுக்கேன். ஆனால் ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மையும் என்னண்டாக்கா நீங்கள் அழுகிறத விட சிரிக்கிறதால இப்போ உதாரணமாக ஒரு கவலை 1000 வருத்தத்தை கொண்டு வருமாம். ஆனால் ஒரு சிரிப்பு வந்து 10 வருத்தத்தை குணமாக்குமாம். சரிதானே? அது வந்து நார்மலாக அது வந்து பழமொழியோ பொன்மொழியோன்ற அப்பால் விஞ்ஞான ரீதியாகவும் அதில் உண்மைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட உடம்பே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சில வீடியோக்களை சொல்லிப்பேன். ஒவ்வொரு இந்த கெமிக்கல் சேஞ்சஸால் தான் வந்து இயங்கி கொண்டு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அழும்போது வந்து உங்களோட உடம்புல இந்த சுரக்கிற கெமிக்கல்ஸ் வந்து அது உங்களுக்கு கூட ஆபத்தை விளைவிக்கும். இதுவே நீங்கள் சிரிச்சிங்களா இருந்தால் அந்த டோப்பமைன் என்டோபின்ஸோ அந்த வந்து அந்த செரட்டோனின் அந்த மாதிரியான நிறைய அந்த நல்ல ஹோமோன் சுரக்கிறதால வந்து அது வந்து உங்களுக்கு நிறைய வருத்தங்களை குணமாக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எனி டைம் வந்து சிரிச்சு கொண்டே இருங்க. அது பாட்டுகள் கூட இருக்குது பார்த்தீங்களா? என்ன அந்த எம்ஜிஆர் பாட்டுன்ட்டுங்க என்ன துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அங்கால ரெண்டு அங்கால தெரியாதாம் அவளுக்கு உள்ளுக்குண்டு 2 சொல்லு வச்சார் வள்ளுவர் சரிங்கண்டு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் சிரிச்சு கொண்டே இருங்க. சரி தானே? இப்போ கூட இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து வீடியோக்கா நிப்பாடுறா ரெண்டு சொல்லி போட்டு நீ நிப்பாட்டி போடாதா ரெண்டு சொல்லி போட்டு அக்கா அப்படி காய்ச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு உதவியும் பெறாக்கா அழுது காய்ச்சதான் அக்கா வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி அண்ணா சென்டிமெண்ட் அழுது மற்றவியலை நான் இதாண்டி அப்படி நான் எதிர்பார்க்கல அண்ணா. இப்போ எந்த உண்மையை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான். அழுதா போல எனக்கு காசு வரும் அழுதா போல எனக்கு உதவி வரும் அந்த அப்படி ஒரு உதவி தேவை இல்லை.
அதையும் சேர்த்து சொல்லு. இல்லையாண்ணா அப்படி சொல்கிறேன் இப்போ அழுது நீங்கள் வந்திருக்கிறீங்க எனக்கு ஒரு உதவி இல்லை நேற்று கூட ஒரு ஆள் வந்து காய்ச்சி போட்டிருந்தார், இந்த யூடியூப்பை செய்கிற வேலை தெரியுமோ வீடியோ எடுக்க போகிற இடங்களில் சொல்கிறாங்களா நீங்கள் அழுதா தான் உங்களுக்கு காசுண்டு. என் சிவியத்தில் நான் ஒரு நாள் பார்த்து யாரையும் பார்த்து அப்படி சொன்னதும் இல்லை, நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு நாளும் நிப்பாட்டி எடுக்கிறதும் இல்லை. ஒன் பண்ணின இருந்தால் வீடியோ முடிவு மட்டும் அப்படியே எடுப்பேன். சில வேலை ஒரு ஐஸ்கிரீம் பேன் வந்தாலோ இல்லாட்டி யாரும் அடிக்க வந்தாலோ மட்டும்தான் நிப்பாட்டுவோமே தவிர மற்றும்படி நாங்கள் ஒரு நாள் நிப்பாட்ட மாட்டோம். ஏன்னு சொன்னால் அந்த ஃபேக்காக வந்து ஒரு விஷயத்தை செய்யணுமன்ற அலுவல் வந்து எங்களுக்கு இல்லை. சரி தானே? அப்போ இப்போ நான் வந்து பார்த்துக்கணுங்க உங்களோட நிலைமை கொஞ்சம் ஓகே இருக்குது தானே, அதனால் நாங்கள் விட்டுட்டு போகிறோம். இனிய உதவிகள் வந்தால் இந்த வீடியோ பார்த்து நான் உங்களை கொண்டு வந்துடுவோம். சரியா? நீங்கள் சும்மா சொல்கிறான் இல்லை நான் உண்மைக்குமே ஓகே. எனக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சுயதொழில் திட்டம் தந்தாலும் ஓகேண்ணா. சுயதொழில் திட்டம் என்று சொன்னால் நார்மலாக எவ்வளோ இருந்தால் உங்களால் ஒரு சுயதொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? அது எனக்கு சொல்ல தெரியலைண்ணா. இப்போ ஒரு கடை நடத்துறது ஒரு 10,000 காணுமா? என்னென்ன பகடி உரியலண்டு மனசில் தோணுதான் இல்லையா? அதுக்காண்டு தான் எனக்கு நான் உங்களை கேட்குறேனாக்கா எவ்வளோ வேணுமெண்டு, எவ்வளோ இருந்தாலும் உங்களா செய்யலாம். அது அவருக்கு தான் தெரியுமா, அவர் தான். அண்ணே அண்ணையாக்கா வாங்கண்ணே, அதுக்காண்ணே நீங்கள் போதீங்க இருங்க. அண்ணாக்கா வாங்கண்ணே ப்ளீஸ், உங்களுக்கு தான் தெரியுமா சில விஷயங்கள். இல்லை அவர் தான் மேசன், அவருக்கு தான் தெரியும். ஒரு கடை போட்டால் இப்படி இதெல்லாம் தெரியுமே. இல்லை அவர் குடும்ப தலைவர் தானே. இப்போ அவர் ஒரு பொம்பளையும் கூட ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும் ஒரு கடை எப்படி நடத்துறது எப்படி போடுறது, அதுக்கு எவ்வளோ தேவை இல்லையன்றலாம். நீங்கள் சொல்லுங்கண்ணே, நார்மலாக எவ்வளோ இருந்தால் உங்களா ஒரு பலசர கடை கொண்டு போட்டு நடத்தக்கூடிய மாதிரி அவ்வளோ 3 லட்சம் ரூபா என்ன கடை போட்டு நார்மலாக சாமான் போடலாம், இல்லை கடைக்கு மட்டும் 3 லட்சம் சாமான் போட்டு நார்மலாக கொண்டு போகலாம்னு சொல்கிறீங்க? ஓகே, அப்படி ஆளை கொண்டு போவாங்கால. அப்போ அவர் சொல்கிறார் வந்து 3 லட்சம் ரூபாய் இருந்தால் நார்மலாக செய்யலாம்னு மாதிரி சொல்கிறார். சரி தானே? சரி, அப்போ நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு 3 லட்சம் பெறுதோ 30,000 பெறுதோ 3% இல்லாமல் போதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வீடியோ போட்டமாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ எந்த நிலைமையிலேருந்து பார்க்கக்கூடியவங்க உங்களை கஷ்டப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணினா அவங்க தருவாங்க. சரி தானே? அது வந்து நீங்கள் கதைக்கிற உங்களோட பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரி தானே? ஓகே, அப்போ அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் அக்காவை சந்திக்க வந்திருக்கணுங்க. உண்மையிலே வந்து உங்களோட நிலைமை கஷ்டம். உங்கள்ட்ட இப்போ செலவுக்கு எவ்வளோ காசு இருக்குது? 1240 ரூபா தந்த பஸ் காசுகளையும் சேர்த்து. பஸ் காசையும் சேர்த்து 1240 ரூபா இருக்குதுண்ணே. ஓகே, அது முடிஞ்சுன்னு சொன்னால் அப்புறம் அங்கே என்ன செய்வீங்க? இதே மாதிரி தான் விட மச்சாலுக்கு போனீங்க, மச்சால்கிட்ட போனீங்க, நாளைக்கு அச்சு வெளியில் அக்காட்ட போயிடுமா? அச்சு வெளியில் அக்கா இல்லை, சும்மா இருந்தது கதைக்கு சொல்கிறேனாக்கா நல்லா இருக்கல அச்சு வெளி அக்கான்னு சொல்லக்குள்ள. அப்போ அந்த மாதிரி போகலாது தானே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இட போகலாது. அப்போ உங்களோட காலில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் உருவாக்கணும் என்ன. சரி, அப்போ நான் இன்றைய தினம் உங்களை பார்க்க வந்தேக்கணுங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு தந்துட்டு போகிறேன். நீங்கள் அதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நான் போன அப்புறம் என் அக்கௌண்ட்டுக்கு பேங்கில் போட்டுருவோம். சரி? ஓ சரியே. அப்போ அதை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க கொஞ்சம் நாளைக்கு. சரி தானே? சாப்பாடு நீங்கள் 1000 ரூபாவே 5 நாளைக்கு சமாளிக்கக்கூடிய ஆளுண்டா. இப்போ நான் தார காசு கணக்கு பார்ப்பேன் நீங்கள் எத்தனை நாளைக்கு சமாளிப்பீங்க. 10 நாள் கழிச்சு தான் நான் உங்களுக்கு அடுத்த உதவி செய்ய வருவேன். சரியே? போகிறோங்க வாரணா. கிருஷ்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா வாங்கண்ணா. ஓ இப்படி நிற்போம். சரி, அப்போ என்னென்னா நாங்கள் இன்றைக்கு வந்தேக்குனுங்க. நான் கொஞ்சம் காசு வந்துட்டு போடுறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் உங்களோட செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சரி தானே? வடிவாக சாப்பிடுங்க ஃபஸ்ட்டுக்கு. அவருக்கு சூப் மாதிரியே செஞ்சு கொடுங்க. அவருக்கு ஒரு வேளை சோறு மாதிரி இறங்குது இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி செய்யுங்க. மற்றது பொடி கட்டு மட்டும் வண்டி கொடுங்க. சரியில்லை தானே? என்ன வேணாம், குறைச்சி கொண்டு வரவங்க அது தேவையில்லை, அது விடுங்க. சரி தானே? இப்போதைக்கு வேண்டாம், உங்களுக்கு வருத்தம் இல்லை, அதனால் இப்போதைக்கு வேண்டாம். சரி தானே? இப்போ நான் நிற்க குளோ வண்டி போட்டு அப்புறம் நான் போனேன் அப்புறம் எடுத்துண்டாடி லைட் ரெண்டு கேட்கக்கூடாது. அப்போ நெருப்படின்னு இருப்பீங்களே, அதுவும் கேட்க மாட்டேங்குது. ஓகே, அடுத்த முறை அதுவும் கேட்க மாட்டீங்களா? இதோ அப்படிங்க அது எவ்வளோ இருக்குன்னு 15 இருக்குதா? ஆள் கட்டிக்காரம் போலாம் கிடையாது மேட்ச்சில். எப்படிங்க 20 25 காணுமே. 30 35 40 45 50 அப்படி தாங்க இருக்கா? சரிண்ணா இப்படிங்க. அப்போ இதில் 50 இருக்குது. சரியோ? இப்போ இதை வந்து எங்களுக்கு யார் அனுப்பினான்னு சொன்னால் நான் மட்டக்களப்பில் நிற்கும்போது வனிதான்னு சொல்லி ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து அனுப்பியிருந்தவா. அவங்களோட பிள்ளைகள்கிட்ட பிறந்த நாள் வந்து பகீத்தனான்னு சொல்லி அந்த பேர் வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் பெருசாக கேட்கல. அவங்களோட பிள்ளைகள்கிட்ட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு கொடுங்க. கிருஷ்ணா கொஞ்சம் கிட்ட வாங்கக்கா.
அப்போ ஒரு கஷ்டப்பட்ட குடும்ப கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி தந்தவங்க உங்களுக்கு தந்தது ஓகே, நீங்கள் கஷ்டம் தானே? எங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம் தானே? ஓகே, அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, சிரித்து கொண்டு இருக்கிறீங்க, அதால் நீங்கள் கஷ்டம் இல்லைன்ற அர்த்தம் இல்லை, நீங்களுமே கஷ்டம்தான். எப்பயுமே இதேமாரி சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் வந்து இப்படி சொல்லுவோமே, இப்போ நாங்கள் வந்து ஒரு 50 வருஷம் இருப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இன்னொரு 5 வருஷம் கூட வாழலாம். அது வந்து நார்மலாக ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை, சரி தானே? அண்ட் வந்து அந்த வாழ்கிற காலம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். ஈவன் சரி நாளைக்கே நாங்கள் சாப்பிட்றோண்டு எப்பவுமே இன்றைக்கு அழுகிறதால நாளைக்கு அதை தடுத்துறே இல்லைம்மா, ஒரு நாளும் இல்லைன்னு. ஓகே, அப்போ அந்த மாதிரி நீங்கள் சிரித்து கொண்டு இருங்கோ. ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியை நான் இன்றைய தினம் உங்களுக்கு தந்திருக்கேன்னு சொன்ன மாதிரியே நான் வேறு ஆளை பார்க்குறது தான் வந்தேன். அப்படியே உங்களோட ஞாபகம் வந்த அப்புறம் உங்களுக்கு மடித்த அப்புறம் அக்காவும் சொன்ன கதையாக ஒரு டச்சாக போட்டு 1000 ரூபா காசுக்காண்டி மருதானிடம் போயிருக்கிறாண்டு. அப்போ அந்த மாதிரி இதை நல்ல மாதிரி பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ இதை வந்து உங்களுக்கு உதவி செஞ்சது சுவிஸில் இருக்கிற அந்த ஒரு அம்மா. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி. அவங்களோட பிள்ளைய 2 பேரை பிறந்தநாளை முன்னிட்டு தந்திருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து யாருக்கு? எனக்கா? பகீசன் பகீத்தனா? ஓ, பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, அப்போ நாங்கள் எங்களோட சேனல் சார்பாகவும் அந்த 2 பிள்ளைகளுக்கும் நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவித்து கொள்கிறோம். நீடூழி காலம் நீங்கள் நல்லா வாழணும் தங்கச்சி தம்பி. உண்மையிலே வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு உதவி. இப்போ நாங்கள் பார்க்கும்போது வந்துட்டு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட அந்த நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். 1000 ரூபா காசு போயிட்டு செலவுக்கு வண்டிக்கு வந்திருக்காங்க. அவங்க கொடுத்த மிரக்கறியை தான் வச்சு சமைக்க போகிறாங்க. அண்ட் வந்து அண்ணாவுக்குமே வந்து ஒரு கொடுமையான வருத்தம் வந்துட்டு தாக்கி இருக்குது. அது இன்னும் முடிவாக இல்லை, கடவுளேன்னு சொல்லி அது நல்ல மாதிரி இல்லை மாதிரி வரணுமென்னு சொல்லி நானும் உங்களுக்காண்டி வேண்டிக் கொள்கிறேன். அதுக்காண்டி போய்க்காத உண்மையிலே நான் போகிற இடம் எல்லாம் உங்களுக்காண்டி வேண்டு சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக இப்போ இது எடுத்துக்கொண்டு போகும்போது நான் நினைச்சு கொண்டு போகணும். ஓகே, அந்த அண்ணாக்கு நல்ல மாதிரி ஒரு ரிசல்ட் வரணும், அப்படி ஒன்றும் வரக்கூடாதுன்னு சொல்லி அது உண்மையிலே ஒரு வேதனையான விஷயம். அண்ட் வந்து நீங்கள் சாப்பிடணுமண்ணா, சரிதானே? சாப்பாடு தான் மறந்து ஒவ்வொரு குளிசை தந்து கொண்டு இருக்கிறாங்க. வெளியே தொண்டு அண்டைக்கும் போய் 1500 ரூபாய்க்கு போய் குளிசி எடுத்தது மட்டுமே 1500 ரூபாய்க்கு அண்டைக்கு வெளியே தந்தாங்க குளிசி உண்டு. அப்போ வெளியே தந்து அந்த குளிசை போட்டுமே அந்த பசி என்ற நன்மை இல்லை, பசி என்ற நன்மை இல்லை. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தத்தின் இதோண்டு இருக்குது அண்ணா உடம்புக்குள்ளே. அப்போ இதாண்ட இப்போ இந்த ரிப்போர்ட் வந்தால் தான் தாங்களை மறந்து ஏற்றி இதாண்டு போட்டு இதாண்டலாம். நீங்கள் அதை மாட்டோம் இதாண்டு பசிக்கிறாங்க. இதுவும் வழி தந்து ஏன்னா சார் எனக்கும் பசி கொஞ்சம் குறைவாக கிடக்கு, கொண்டு ஓட்டு இங்கே. அப்போ இதை குடிச்சு பாருங்க, சில இதை குடிச்சிங்க. இதாக குடிச்சு கொண்டு முடியுது, போத்தலை குடிச்சு முடியுது, போத்தலே காலியாகுது. சரி சரி, உள்ளுக்கு போத்தலே காலியாகுது. அவ்வளோதுக்கு குடிச்சு வந்தாச்சு. இப்போ குடிச்சும் பசி இல்லையோ? இன்னும் ஒரு தொண்ணூறு டக்கு. அப்போ உங்களுக்கு மருந்துகளுக்கும் நிறைய செலவு காசு தானேக்கா. உண்மையிலே நான் 20,000 30,000 அப்படி கொடுக்குறேன்னா நான் உங்களுக்கு 50,000 தந்தேன். நீங்கள் வீடியோலும் 10 செலவுகள் கூட வருமாண்டு அப்படி இல்லை. மருத்துவங்களுக்கு மருந்து எடுக்கிறபடியாக உங்களுக்கு செலவு கூட வேண்டிய சந்திருக்கு, சரிதானே? அப்போ நீங்கள் நல்ல மாதிரி பயன்படுத்தி கொள்ளுங்க. பார்ப்போம், கடவுளை நம்புங்க. பாப்போம். இப்போ இந்த முறை திருப்பி வெளியே தந்துட்டாங்க. இப்போ வேறு ஒன்று இப்போ திருப்பி வெளியே தந்துட்டாங்க. முதல்ல வந்து இது இப்போ அண்டை இப்போ 15ஆம் தேதி போனால 15ஆம் தேதி இப்போ வெளியே தந்துட்டாங்க. முதல்ல அந்த வேறு ஒரு உண்டு. அதுதான் அப்போ குளிசைக்கும் உங்களுக்கு சில காசு வேணும். பார்ப்போமாக்கா, நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த காசு கொண்டு வந்து தந்துருக்கேன். ஆனால் நீங்கள் அப்புறம் கொஞ்ச நாள் போக வீடியோ எடுத்து நான் எனக்கு உதவி என்ன தரல, நான் பொலிஸுக்கு போகிறேன் கோர்ஸுக்கு போகிறேன் என்னையே போட்டு அண்ணன் அப்படியே நாங்கள் வந்து இதே செய்த பெரிய. ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் வந்தால் நான் கொண்டு வந்து தருவேனாக்கா. வராத பட்சத்தில் என்ன கேட்கக்கூடாது, அது கண்டிப்பாக வருமென்னு சொல்லி நம்புங்க. வந்தால் நான் உங்களுக்கு அந்த ஒரு கடை ஒன்று போடுறதுக்கான ஏதாவது ஒரு ஏற்பாடுன்னு நான் செஞ்சு தருவேன், சரி தானே? இன்றைக்கு எங்களால் முடிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தந்துருக்கோம், சரி தானே? தெரியும் பருத்தூர்லேருந்து கீரிமலைக்கு பாருங்க, அங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் தெரியும் தான் உங்களுக்கு. அப்போ இவ்வளோ தூரம் நாங்களும் மீனை கட்டு சொந்தக்கார வீடு பக்கத்தில் அவங்களோட வீடு கல்யாணம் வீடு தெரியும் உங்களுக்கு. அது பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக வரலாம் போகலாம். அப்போ நீங்கள் சந்தோஷமாக நான் அவளுக்கு சரி தானே? ஓகே தானே? சந்தோஷமா? சரி, அப்போ மறுபடியும் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. வேணா நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க, 1000 ரூபா காசுக்கு மருதான் வளர்த்து போயிருக்கிறீங்க. ஆனால் 50,000 கொண்டு தரைக்குள்ளே நீங்கள் நன்றி சொல்கிறது ஒரு காணாத மாதிரி இருக்கு. அண்ணா நேராக 2 காலில் விழுந்து நன்றி புது போய்க்காதேன்னு சொல்லுவாங்க. நான் நிற்கிறேன் முன்னால் இது வரைக்கும். நீங்க எனக்கு விழ வேண்டாம் இல்லை, நான் சும்மா கதைக்கு ஒரு மணி நேரம் கேட்கக்கூடாது. இல்லைண்ணே அண்ணே அப்படி இல்லையாண்ணே. நான் ஒரு வீட்டை வேலை செய்ய அவன் வந்தேன்னு அந்த
அப்போ அவர் வீட்டை நான் வேலை செய்ய வீட்டு சாப்பிட தெரிய நான் என்ன காலை ஒன்று இதுன்றேன் ஒரு வெயில் இல்லாமல் இந்த குழந்தைய கொண்டு நான் பஸ்ஸில் போய் அங்கே கொஞ்சம் கிட்ட வாங்க நீங்கள் ஒளிஞ்சு ஓடுறீங்க நடந்து போய் அந்த 1000 ரூபாய்க்கு போன எனக்கு 50 நேரம் பெறுதன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இது ஒரு நல்ல பாயிண்ட். இப்படி காய்ச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, கேட்கவும் சந்தோஷமாக இருக்குது, அவங்க இந்த உதவி தந்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சரி தானே, அப்புறம் நாங்கள் போயிட்டு வரோம், கவலைப்படாமல் இருங்கோ, எல்லாம் நன்மையாக நடக்கும்னு சொல்லி நம்புவோம். சரி தானே, என்ன வீடியோ துப்புராக கையப்படுங்க. சரி தான், வீடியோ அடிக்கணும் என்ன நினைச்சிங்கன்னா சொல்ல அந்த அடிக்கிற எண்ணம் பெறாது. சரி, ஓகே, வேறட்ட போயிட்டு ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.